வாக்கு சட்ட திருத்த மசோதா விவகாரத்தில் இரட்டை வேடம் போடும் திமுக. அதிமுக எம்பி தம்பிதுரை குற்றச்சாட்டு. வாக்கு சட்ட திருத்த மசோதாவை முழுமையாக எதிர்த்து வாக்களித்து இஸ்லாமிய சிறுபான்மையினருக்கு துணை நிற்பது அதிமுக. டாக்டர் தம்பிதுரை ஓசூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசுகையில் வாக்கு வாரிய திருத்த சட்ட மசோதாவின் பாதிப்புகள் குறித்து கேள்விக்கு இபிஎஸ் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார். இஸ்லாமியர்களின் உரிமையை பாதுகாக்க அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அதிமுக குரல் கொடுக்கும். வாக்கு வாரிய திருத்த சட்டம் நாங்கள் ஏற்க மாட்டோம். சிறுபான்மையினருக்கு சிறு சந்தேகம் வந்தாலும் அவர்களின் கருத்தை கேட்காமல் சட்டத்தை ஏற்க கூடாது என்பது அதிமுகவின் நிலைப்பாடு, இபிஎஸ் அவர்களின் நிலைப்பாடு. வாக்கு வாரிய திருத்தத்திற்கு எதிராக அதிமுக வாக்களித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியதோடு அப்போதைய திமுக எதிர்த்திருக்க வேண்டும். மாநிலங்களவையிலும் முழுமையாக எதிர்க்க வேண்டும். நாங்கள் மக்களவையில் இல்லை, மாநிலங்களவையில் 4 உறுப்பினர்கள் முழுமையாக எதிர்த்துள்ளோம். திமுகவினர் சட்ட திருத்த மசோதாவில் கனிமொழி, திருச்சி சிவா ஆகியோர் முழுமையாக எதிர்க்கவில்லை. அமெண்டில் திமுகவினர் சர்ஜஷன் செய்துள்ளார். பட்டியலை காண்பித்து தம்பிதுரை எம்பி பேசினார். சட்டத்தை ஏற்க மாட்டோம் என்ற திமுகவினர் கிளாஸ் வரும்போது திருத்தங்களை கொடுத்தது ஏன்? திருத்தத்தை கொடுத்தார்கள் என்றால் வாக்கு வாரியத்தை ஏற்றதாகத்தானே அர்த்தம். திமுகவினர் எதிர்த்தார்கள், ஆனால் திருத்தம் கொடுத்தது ஏன்? அதிமுக எந்த திருத்தமும் கொடுக்கவில்லை. இதைத்தான் திமுக இரட்டை வேடம் போடுகிறது என்கிறோம். கூட்டணி தேர்தல் நேரத்தில் ஏற்படும் அதிமுக கொள்கையில் எடப்பாடி அவர்கள் நழுவியது இல்லை, நழுவ மாட்டார். நாங்கள் இந்த சட்டத்தை எதிர்த்துள்ளோம். திமுக ஆதரித்து திருத்தம் கொடுத்துள்ளது. திமுகவின் மாநிலங்களவை எம்பி இளங்கோ நாடாளுமன்றத்தில் இலங்கையில் இருந்து தமிழகத்தில் குடியேறிய இந்து மக்களுக்கு குடியுரிமையை கேட்டார். அங்கிருந்து வந்தவர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுக்கும் உள்ளனர். இந்துக்களுக்கு மட்டும் தான் திமுகவினர் பேசினார். நான் அதிமுக சார்பில் அனைவருக்குமே குடியுரிமை கேட்டேன். சட்டமன்றத்தில் எதிர்த்த போதும் எப்ப பேசும் போதும் திமுக நாடாளுமன்றத்தில் திருத்தம் கொடுக்கிறார்கள். திருத்த சட்டத்தை மாற்றினாலும் இஸ்லாமியர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அதிமுக தான் பேசி வருகின்றது. திமுகவினர் இஸ்லாமிய வாக்குகளுக்காகவே இப்படி நடந்து கொள்கிறார்கள். இவ்வாறு அவர் பேசினார். பேட்டி டாக்டர் தம்பிதுரை எம்பி அதிமுக.